காகம். ஒரு ஊரில் 2 பெண் குழந்தைகளும் ஒரு அம்மாவும் இருந்தார்கள். ஒரு நாள் அந்த அம்மா வேர்க்கடலை உரித்து வெளியே காய வைத்திருந்தார். அம்மா சொன்னார், நான் கடைக்கு செல்கிறேன். இந்த வேர்க்கடலையை யாரும் எடுக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும், சரியா என்றார். சரி அம்மா என்று பெண் குழந்தைகளும் சொன்னார்கள். அம்மா கடைக்கு சென்றார். அப்பொழுது ஒரு வெள்ளை காகம் வந்தது. ஒரு நாள் ஒரு வெள்ளை காகம் வந்து ஒரு வேர்க்கடலை எடுத்து சென்றது. ஒரு பெண் குழந்தை அதை பார்த்தாள். அம்மா திரும்பி வந்தபோது வேர்க்கடலையை எண்ணினார். அப்பொழுது ஒன்று குறைவாக இருந்தது. அதனால் அம்மா அவரின் இரு குழந்தைகளிடமும் கேட்டார். ஒரு வேர்க்கடலை குறைவாக இருக்கிறது, ஏன், யார் எடுத்தது சென்றார்கள் என்றார். மகள் சொன்னாள், அம்மா ஒரு வெள்ளை காகம் வந்து எடுத்து சென்றது என்றார். அதற்கு அம்மா சொன்னார், அப்படியா? அப்படி என்றால் நீ அந்த வெள்ளை காகத்தை தேடிப் போய் வேர்க்கடலையை பெற்று வா என்று அவர் மகளை அனுப்பி வைத்தார். அப்பொழுது அந்த பெண் குழந்தை சென்றாள். வழியில் ஒரு பாட்டியை பார்த்தாள். பாட்டி, பாட்டி, வெள்ளை காகம் எங்கே இருக்கிறது? முதலில் இந்த தோசையை விற்று பணத்தோடு வா, பிறகு சொல்கிறேன். அங்க ஒரு ரோஜா பூச்செடி இருக்கிறது, அது கிட்ட போ என்றார். அந்த பெண்ணும் சென்று கேட்டாள். ரோஜா பூச்செடியே, வெள்ளை காகம் எங்கே இருக்கிறது என்றாள். ரோஜா பூச்செடி சொன்னது, எனக்காக இந்த பூவை விற்று பணத்தை எடுத்து வா, பிறகு சொல்கிறேன் என்றது. அவளும் ரோஜா பூவை விற்று பணத்தை எடுத்து வந்தாள். பிறகு ரோஜா பூச்செடி சொன்னது, அங்க ஒரு ஆட்டுக்காரன் இருக்கிறான், அவனிடமிருந்து கேள். அந்த பெண் சென்று ஆட்டுக்காரனிடம் கேட்டாள், அண்ணா, வெள்ளை காகம் எங்கே இருக்கிறது? அவன் சொன்னான், இந்த பன்றியை நன்கு மேய்த்து கொண்டு வா, பிறகு சொல்கிறேன். அவள் அந்த பன்றியை மேய்த்து வந்தாள். பிறகு அவன் சொன்னான், அங்கு ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில்தான் வெள்ளை காகம் இருக்கிறது. அந்த பெண் மரத்திடம் போய் சொன்னாள், வெள்ளை காகமே, எனது வேர்க்கடலையே தா என்று கேட்டாள். அத்தட்டு வெள்ளை காகம் சொன்னது, நான் உனக்கு வேர்க்கடலையே தருகிறேன், ஆனால் நீ எனக்கு சீப்பு, செருப்பு, கம்பளத் துணி, நறுமணப் பாவாடை ஆகியவற்றைக் கொடு என்றது. அந்த பெண் வீடு திரும்பி அவற்றை எல்லாம் எடுத்துக் கொண்டு வந்து கொடுத்தாள். வெள்ளை காகம் அவளுக்கு வேர்க்கடலையை தந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் கொடுத்தாள். அம்மா சொன்னார், பாரு மகளே, பொறுமையுடனும் நல்ல மனதுடனும் நடந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றார்.